அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கல்வி நிறுவனத்துல முறைப்படி குர்ஆனையும் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியையும் படிக்கணும் அப்படிங்கிறதுல முறையான ஒரு நிறுவனத்துல சேர்ந்து படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு பல இடங்கள்ல மதரசால கொண்டு போய் போட்டுருங்க அந்த பிள்ளைய, இதெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பியெல்லாம் படிக்க வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ஃபார்முலாவும் இன்னைக்கு பல இடங்கள்ல நாங்க பாக்குறோம். இந்த பிள்ளை போனை வச்சுட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த பிள்ளை வீட்டுக்கு அடங்க மாட்டேங்குதா, இந்த பிள்ளை ஏதாவது லவ் அஃபேர்ல இருக்கா, ஏதாவது சிக்கலா, கொண்டு போய் எங்கேயாவது போடுறது போல ஏதாவது ஒரு மதரசால ஓதுறதுக்கு போட்டுருங்க, பாப்போம் 2 வருஷம் கழிச்சு அது பிறகு இருந்தா பாப்போம், இல்லைன்னா என்னன்னு முடிவெடுப்போம் அது பிறகு. அப்படி இன்றைக்கு மக்களிடையே ஒரு பெரிய பார்வை உண்டு. பெரிய உலக கல்வி படிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல போய் படிச்சுட்டு மார்க்க கல்விக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணா அவங்க எல்லாம் பெரிய அறிவாளிகள். ஆனா மார்க்க கல்விக்காகவே படித்து உலக கல்வியையும் நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க முட்டாள்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டமும் உண்டு. ஹராமான வழியில் இருக்கக்கூடிய பேணுதலற்ற வழியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொண்டு போய் மதரசால விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் 3வது ஒரு கூட்டம் உண்டு. குர்ஆன் என்கிற வெளிச்சத்தை பெற்றுவிட்டால் இம்மையின் வெளிச்சத்தையும் பெற முடியும், சிறப்பான மறுமையின் வெளிச்சத்தையும் பெற முடியும். அதனால் நான் முழு நேரமாக இதற்கு அதிக நேரத்தை செலவழித்து ஒரு முறையான மதரசாவில் சேர்ந்து முழு கல்வியையும், ஒரு பக்கம் மார்க்க கல்வி, இன்னொரு பக்கம் உலக கல்வி, 2ஐயும் இணைத்து சில ஆண்டுகள் 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் 11 வருஷம் இப்படி அர்ப்பணித்து நான் கல்வியை கற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறதுல இன்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் அப்படிங்கறது படிக்கிறது ரொம்ப அழகான விஷயம் தான். ஏன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க மார்க்கத்தை ஏதாவது ஒரு விதத்துல கற்றுக்கொண்டே இருப்பீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொன்னா பதில் அங்க இருந்து வரும். இது எல்லா கூட்டங்கள்லயும் இப்படி வராது. முறையாக ஒரு இடத்துல இருந்து சலாமுக்கு பதில் சொல்லுவது அப்படிங்கிற பயிற்சி கூட சில ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு விஷயத்துல ஒரு எஜுகேஷன் சிச்சுவேஷன்ல இருந்தாதான் சலாம் சொல்லும் போது அழகா சேர்ந்து பதில் சொல்றது. அது ஒரு அழகு. அல்லாஹ் இதை அதிகமாக ரசிக்க கூடும். இதையும் ஒரு சடங்கு சம்பிரதாயமாக மாத்திரக்கூடாது. எனக்கு பயமா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் பார்த்தோன்னே அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்லாம் இஸ்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னே சொல்லிட்டு போகக்கூடிய அவசரமா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றது. இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு நான் மனசுல நினைக்கணுமே. நான் நினைச்சு சொல்லணும். அங்க இருந்து பதில் உங்களுக்கும் உண்டாகட்டுமாக அப்படின்னு நீங்க திருப்பி சொல்றதுதானே. இந்த கருணைக்கு அந்த கருணை பதில். ஆனா அது அப்படித்தான் இருக்குதா எல்லா இடத்துலயும் அப்படிங்கும் போது கொஞ்சம் கவலையாவும் இருக்கதான் செய்யும். ஒரு சடங்கு சம்பிரதாயமா மாத்திடும்ல. அப்படி இல்லாமல் அதன் பொருள் தெரிந்து அதன் வரலாறு தெரிஞ்சு, ஒரு காலத்துல எல்லாம் சஹாபாக்கள் சந்திக்கும் போது சலாமுக்கு முன்னாடி சொல்லுவாங்களாம். சில மார்க்கறிஞருடைய பயான்கள்ல நான் கேட்டிருக்கேன். சலாமுக்கு முன்னாடி வல்லஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஷூர். அதுல தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும். என்ன சொல்லுங்க பாப்போம். வல்லஸ்ர் இத கடகடகடன் இதே மாதிரி சொல்லிடுவாங்களாம். யார் முந்திக்கு சொல்றது அப்படின்னு சஹாபாக்களுக்குள்ள போட்டி இருக்கும். 2 பேர் பார்த்துட்டோம், யார் முதல்ல வல்லஸ்ர் சொல்றது, கையை பிடிச்சிட்டு வேகமா வல்லஸ்ர் சொல்லுவாங்களாம். ஏன்னா இதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருச்சுன்னா மறுமையில வெற்றி அடைஞ்சிடலாம். யார் வெற்றியாளர்கள், யார் நஷ்டவாளிகள், யார் லாபம் அடைந்தவர்கள் அப்படிங்கிறத அவ்வளவு முக்கியமாக இது சொல்லி தருதுன்னு சொல்லி முதல்ல இதை சொல்லுவாங்களா, பிறகுதான் சலாம் சொல்லிக்கிடுவாங்க. இப்படி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்து ஒவ்வொரு குர்ஆன் விஷயத்துக்கும் எப்படியெல்லாம் வாழ்வியலில் இடம் தந்தார்கள் அப்படிங்கிற 1400 வருஷத்துக்கு முன்னாடினாலும்
ஏதோ நேத்து படிச்ச மாதிரியே இருக்கும், நேத்து பார்த்த மனிதர்கள் மாதிரியே இருக்கும். அவ்வளவு கனெக்ட் ஆவாங்க நம்ம லைஃபோட. அதையும் நம்ம ஒரு பரீட்சைக்காக மார்க்குக்காகன்னு சடங்கு சம்பிரதாயமா கண்டிப்பா படிச்சிடக்கூடாதேங்கிற பயமும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் நான் மார்க்குக்காக படிக்கல, நான் மறுமையின் வெற்றிக்காக படிக்கிறேன்னு யாராவது ஒரு பிள்ளை இருந்தால் கூட அந்த பிள்ளை அன்னை ஆயிஷா போல 45 ஆண்டுகள் இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு நொடியையும் அர்ப்பணிச்சு மக்கள் பணி, மார்க்க பணி அனைத்தையும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களும் சொல்லுங்க, யாருக்காவது அப்படி ஆசை இருக்கா? அன்னை ஆயிஷா மாதிரி நான் ஒரு பெரிய ஸ்காலரா வரணும். அன்னை ஆயிஷா என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு 18 வயசு இருக்கும் போது ரசூல்லா மரணம் அடைகிறாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க 45 இயர்ஸ் ஆஃப் ஜர்னில இந்த உலகத்துல தனியாக இருந்து ஒரு விதவை பெண்ணாக இருந்தாங்கன்னு சொல்லலாமா? தனியாக கணவர் இல்லாமல் இருந்து எவ்வளவு சர்வீஸ் பண்ணாங்க. ஒரே நேரத்துல 10 விஷயத்த கேட்டா சொல்லுவாங்களா? சைட்ல யார் இருந்தா, கையில என்ன கவர் வச்சிருந்தா, அது என்ன கலரு, கையில கவர் மட்டும் இருந்துச்சா இல்ல கூட ஏதாவது ஒரு பொருள் வச்சிருந்தாங்களா, இவங்க கை கட்டிட்டு நின்னாங்களா இல்லையா, அவங்க என்ன கலர் கண்ணாடி போட்டிருந்தாங்க, பக்கத்துல யார் இருக்கா, எத்தனை பேர் இருந்தா, பின்னாடி யார் பேசினா, என்ன பேசினா, முன்னாடி யார் ஷால் கரெக்ட் பண்ணா, அவங்க எத்தனாவது வரிசையில உட்காந்துருக்கா, எல்லாமே அப்படி அப்படி ஒரு 10 கேள்வி கேட்டா உடனே சொல்லுவாங்க. அப்படி கவனிக்கிறதுல கவனகர் அப்படிங்கிற ஒரு டேலண்ட் உண்டு. அட் அ டைம் 10 விஷயம் நடக்கும், அந்த 10 விஷயத்தையும் அவங்க சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அவ்வளவு ஷார்ப்பா பார்ப்பாங்களாம். அவ்வளவு மைண்ட்ல அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ற ஆற்றல இருந்து வந்திருக்கிறாங்க. அதனாலதான் சின்ன வயசுல இருந்து நடந்த விஷயங்கள், ரசூல்லாவை பற்றிய மிக முக்கியமான ஹதீதுகள் எல்லாத்தையும் எத்தனைக்கு மேல கொடுத்தாங்களாம்? 1000-ஆ 2000-ஆ? என்னம்மா? அன்னை ஆயிஷா அவர்கள் மட்டும் எவ்வளவு அறிவிச்சாங்களாம்? அப்படியா? 2000 எங்கேயோ படிச்சுதான் 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் அன்னை ஆயிஷா அவர்களிடம் இருந்து நமக்கு சேர்ந்துச்சு. எவ்வளவு பெரிய விஷயம்! எப்போ, எங்க, எந்த செகண்ட் என்ன நடந்துச்சு அவ்வளோத்தையும் அவங்க ரீகால் பண்ணி சொல்லணும். அவ்வளவு நினைவாற்றல். நம்பர் 1. நம்பர் 2, அவங்க ஒரு பெரிய குரான் ஸ்காலர். குரான்ல எந்த டவுட், என்ன வேணும், எந்த பக்கத்துல என்ன சட்டம், தொழுகை சார்ந்த சட்டமா, சொத்து சார்ந்த சட்டமா, வேற ஷரியத் சார்ந்த என்ன டவுட், அத்தனை விஷயங்களுக்கும் அவங்கதான் அன்னைக்கு சிறந்த ஸ்காலர், பெரிய ஸ்காலர். நம்பர் 2. நம்பர் 3, வரலாற்று ஆய்வாளராக இருந்தாங்க. நம்பர் 3, என்ன நடந்துச்சு, அப்ப என்ன நடந்துச்சு, அந்த நபி காலத்துல என்ன நடந்துச்சு, அல்லாஹ் அப்ப என்ன செஞ்சான், அந்த நபியுடைய வரலாறு எப்படி, அதுல இருந்து என்ன பாடம், என்ன படிப்பினை. வரலாற்று ஆய்வாளர்ல சிறந்த பெஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சரா இருந்தாங்க. நம்பர் 4, வழக்கறிஞராக இருந்தாங்க. என்ன வழக்குனாலும் பெண்கள் யார் வீட்டுக்கு ஓடி வருவாங்களாம்? அன்னை ஆயிஷா அவர்களை தேடிதான் வருவாங்களாம். வந்து உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசுறது, இது அப்படி இது இப்படி, வழக்கு அவங்களே வழக்கு மாத்தி வழக்கு பேசி ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கிறாங்க. நம்பர் 5, சிறந்த நீதிபதியாக இருந்தார்கள். குரான் அடிப்படையில ரசூல்லா கொடுத்த பலவேறு முடிவுகளை வச்சு அன்றைக்கு நடந்த பிரச்சனைகளுக்கு தீர்ப்பை சொன்னார்கள். ஒரு சிறந்த நீதிபதியாக செயல்பட்டார்கள். நம்பர் 6, ஒரு போர்க்களத்திற்கு, ஒரு போருக்கு தலைமையேற்ற ராணுவ படை தளபதியாக இருந்தாங்க. கையில வாள் எடுத்து ஒட்டகை போர் என்கிற போர்ல 36,000 வீரர்களை திரட்டி கொண்டு ஒரு போருக்கு தலைமை தாங்கிய ஒரு ராணுவ படை தளபதியாக இருந்தார்கள். நம்பர் 7, சிறந்த பேராசிரியராக இருந்தார்கள். the best and best teacher like our Rasul. எப்படி நிறைய மார்க்கறிஞர்கள் ஆண்கள் பலவேறு விடயமான சந்தேகங்களையும் அவங்கள்ட்ட கேட்டு தெளிஞ்சாங்க. அவங்க வழியாக மார்க்க கல்வியை படித்தார்கள். பெரிய ஸ்காலர்ஸ் ஆண்கள் அன்றைக்கு காலகட்டத்துக்கு அன்னை ஆயிஷா கிட்ட படிச்சாங்க. பெஸ்ட் டீச்சர், பேராசிரியர். எத்தனை விதமான விஷயங்கள்
இன்னும் வந்து அவங்களுடைய சிறப்பு பண்பு நலன்கள் எடுத்தோம்னா அது இருக்கு, நூற்றுக்கணக்கில் இருக்கு. அப்போ ஒரு பெண்மணி வீட்டிலையும் இருக்க முடியும், வீட்டையும் பார்த்துக்க முடியும், சமூகத்தையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆகப்பெரிய உதாரணம் அன்னை ஆயிஷா. சிறந்த தலைவி. இப்ப இந்த உலகத்துல யாராவது ஒரு பெண் எடுக்கல, இந்த உலகத்துக்கே தெரிஞ்சு யாராவது ஒரு பெண் பேர் சொல்லுங்க. வேற இஸ்லாம் அல்லாத இந்த உலகத்துக்கே தெரியுங்க அந்த பெண் பேர் சொன்னா அப்படின்னு யாராவது ஒரு பெண் சொல்லுங்க. கல்பனா சாவ்லா. அவங்க என்ன செஞ்சாங்க? விண்வெளி வீராங்கனையா இருந்தாங்க. சரி, ஓகே. அப்புறம் வேற மதர் தெரசா. அவங்க என்ன பண்ணாங்க? அன்பும் கருணையும் கொண்டவர்களாக இருந்து தொழுநோயாளிகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் அன்பு இல்லம் அமைத்தார்கள், வேலை செஞ்சாங்க. அப்புறம் வேற பெண்மணி என்ன? அன்னை ஜெயலலிதா அம்மையார சொல்றீங்களா? அவங்க என்ன செஞ்சாங்க? சினிமாவில் நடிச்சாங்க, சிறந்த பொலிட்டீஷியனாக, அரசியல்வாதியாக எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. அப்புறம் வேற மலால். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு வந்து கல்விக்காக போராடினாங்க, மற்ற பிள்ளைகளுடைய கல்விக்காக போராடினாங்க, பல குண்டுகளை சுமந்தார்கள். ரைட், ஓகே. அவங்களோட பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சு கல்விக்காக. அடுத்து வேற கிளியோபட்ரா. அவங்க என்ன பண்ணாங்க? பேரழகி. அவங்களும் அரசியல் தளத்துல இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த ஹிஸ்டரி எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். இன்னைக்கு கிளியோபட்ராவை அழகுன்ற காரணத்துக்காக தான் சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க அறிவாற்றலில் நிறைந்து நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. ரைட், ஓகே. அப்புறம் எலிசபெத் ராணி. அவங்க ஒரு ஆட்சியாளர், அப்படித்தானே? எல்லா நாடையும் புடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஆட்சியாளர், அங்க நிர்வாகம் செய்தவர்கள். அப்புறம் வேற யாருமா? மேரி கியூரியா. அவங்க என்ன செஞ்சாங்க? சயின்டிஸ்ட். அப்புறம் ஜான்சி ராணி, வேலு நாச்சியார். இவங்க எல்லாம் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டாங்க. அதுல வேலு நாச்சியார் வெற்றி பெற்றாங்க. ஜான்சி ராணி வந்து மரணம் அடைஞ்சாங்க, வீர மரணம் அடைஞ்சாங்க. அப்புறம் இப்படி பலவேறு பேர் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள, இந்தியாவுக்குள்ள, உலக அளவுல இப்படி பலவேறு பெண்களுடைய ஆளுமைகளை எதை எடுத்தாலும் 1, 2, 3 அப்படிங்கிற விஷயத்துலதான் அவங்களை அடுக்க முடியும். ஆனா ஆயிஷா அவர்களுடைய வரலாற்றை எடுத்தீங்கன்னா இவங்க எல்லாருடைய டேலண்டும் அவங்களுக்குள்ள இருக்கும். இவங்களோட டேலண்ட் யாருக்குமே இருக்காதுங்கிற அளவுக்கு the best and best women ரோல் இன்ஸ்பிரேஷன். அவ்வளவு பெரிய ஆளுமை அன்னை ஆயிஷா அவர்கள். இதெல்லாம் இஸ்லாமிய சமூகத்துக்கு தாண்டி வெளியா இருக்கா தெரியுமா அப்படின்னா தெரியாது. என்ன தெரியும்? 6 வயசுல கட்டி வச்சாங்களாம், 9 வயசுல இருந்து வாழ்ந்தாங்களா, 18 வயசுல வந்து விதவே ஆயிட்டாங்களாம். இதுதான் தெரியும். ஏன்? அதை பேசுபொருளாக்குறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒட்டுமொத்த உலக பெண்களுடைய ஆளுமைகளும் உள்ளடக்கி இந்த ஆளுமையை போல வேற எந்த ஆளுமையும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க அவ்வளவு மல்டி டேலண்டட், ஸ்பிரிச்சுவலாவும் மல்டி டேலண்டட், எல்லா விதத்திலையுமே. அந்த அளவுக்கான ஒருத்தவங்க நம்மளுக்கு ரோல் மாடலா, நம்முடைய அன்னையர்கள்ல ஒருத்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப இங்க இருந்து யாராவது ஒரு ஆயிஷா வரணும்ல, அவங்கள நம்ம படிக்கிறோம். ஏன்னா இந்த சமூகத்திற்காக, மக்களுக்காக, பெண்களுக்காக அவங்க இவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்காங்களா இல்லையா? யாருக்காவது ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா அவங்கள தேடிதான் ஓடுவாங்களாம். அப்படி யாருக்காவது ஒரு பிரச்சனைனா உங்களில் யாரையாவது தேடி பெண்களின் சமூகம் வரணும். அப்படி யார் இன்ஸ்பிரேஷனா? நானும் அன்னை ஆயிஷா மாதிரி வரணும் தான் இங்க வந்து படிக்கிறேன். நானும் அன்னை ஆயிஷா மாதிரி வரணுங்கிறதுக்காக தான் அவ்வளவு கஷ்டப்படுறேன். எனக்கும் இன்ஸ்பிரேஷன் அவங்கதான். அன்னை ஆயிஷா மாதிரி நான் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு நொடியும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்றவங்களுக்கு கிடைச்ச பட்டம் சித்திக், அபூபக்கர் சித்திக், ஆயிஷா சித்திகா. அப்ப அந்த சித்திகாங்கிற பட்டம் எனக்கு வேணும்னு பேராசப்படணுமா வேணாமா? நம்ம இந்த ஆலிமா பட்டத்துக்கு தான் பேராசப்பட்டு இருக்கிறோம். அதுக்கும் ஆசைப்படணும், அது ஒரு விஷயம். அந்த சித்திகாங்கிற பட்டத்தை அடைவதற்காக நான் என்ன செய்யணும், எப்படி படிக்கணும், எவ்வளவு தியாகம் செய்யணும், எதை நோக்கி ஓடணும், எத்தனை மக்களுக்கு உழைக்கணும், அப்படி யாராவது நியத்து வச்சிருக்கீங்களா? நான் வாழ்க்கையின் வழிநடுக தியாகம் செய்தாலும் பலாயிரக்கணக்கான பெண்களுக்கு வழக்கறிஞராக, நீதிபதியாக,
ஆசிரியராக, அவர்களுக்காக போர்க்களத்தில் நிற்கக்கூடியவளாக அப்படி நான் இருப்பேன். எனக்கு இன்ஸ்பிரேஷன் எங்க அன்னையர் இருக்கும்போது எனக்கு என்னங்க, அவங்க எந்த வழியில இருந்தாங்களோ அந்த வழியில நானும் நிற்பேன் அப்படிங்கிற யாராவது she is my inspiration and role model அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதே மாதிரியே நடப்பதற்கு இல்ல, அவ்வளவு திறமையும் ஒட்டுமொத்தமா இறைவன் யாருக்கும் தருவானான்னு தெரியல. ஆனால் அப்படி நியத்து நம்ம வைக்கலாம்ல. அன்னை ஆயிஷா மாதிரி நானும் இந்த மாண்டு சமூகத்துக்கு நான் உழைப்பேன், பணி செய்வேன். ஆமா தானே? அதுக்காகத்தான் இங்க வந்திருக்கிறோம். இந்த ரமலான்ல திராவி தொழு வச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை ஒரு காஃபிரோட ஓடி போயிட்டா. என்ன படிச்சா அவ என்ன பட்டம் வாங்கினா, என்ன படிச்சா, என்ன திராவி தொழுக வச்சா? திராவி தொழுக வைக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு பிள்ளை வரணும் அப்படின்னா அவளுக்கு குரான் எவ்வளவு கைவசப்படணும், அவள் குரானோட மனசுக்கு வசப்படணும், எவ்வளவு அழகா கிராத்து சொல்லக்கூடியவளா இருந்திருக்கணும், அவளை செலக்ட் பண்ணி இருந்திருக்கணும். கடைசியில பார்த்தா அந்த ரமலானுக்குள்ளேயே அது நடந்துச்சு. அதான் கொடுமையிலும் கொடுமை. தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சிஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சி. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு அதை செரிச்சு வெளியே வர்றதுக்கே. அந்த பிள்ளை என்ன செய்ய முடியும்? அந்த பட்டம் அந்த பிள்ளையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இல்ல. அது அந்த பட்டத்தினால எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. உங்களுடைய உள்ளத்தில் குரானின் வெளிச்சம் இருந்ததா இல்லையா, அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு கிராஸ் செக் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மார்க் அறிஞர் அட்டி வாங்கினாரு. பாலியல் ரீதியான தொல்லையை தந்ததற்காக 55 வயசு அவருக்கு. அடி, சரியான அடி. போன்ல கேக்குது எனக்கு. நான் தேம்பி அழுகிறேன். ஏன் தேம்பி அழுகிறேன்னா, ஒரு வயசான ஒரு மார்க் அறிஞர் அடி வாங்குறாரே, இவ்வளவு மோசமான பாலியல் விஷயத்துல சிக்கி அப்படிங்கறதுக்காக அழுகல நானு. அவர் ஒரு மார்க் அறிஞர், எவ்வளவு வருஷமோ சர்வீஸ்ல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவரோட 25 வயசுல இருந்து பாடம் நடத்திட்டு தான் இருக்கிறாரு. அப்பனா 30 வருஷமா பாடம் நடத்துறாரு. ஆனா அவருக்கு குரானோட வெளிச்சம் கிடைக்கல. நான் அல்லாஹ் எனக்கு குரானோட வெளிச்சத்தை தந்துட்டாங்க. அல்லாஹ் யார எங்க எடுத்து எப்படி வேலை வாங்குவாங்கிற அந்த சூட்சமா இருக்குல்ல, அது மனுஷனுக்கு விளங்கவே செய்யாது. நான்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பார்த்தேன்னா, நான் பரதா போடுவேன், இப்படி மக்கனா போடுவேன், ஒரு ஊரா போய் இஸ்லாமிய பிள்ளைகளை சந்திப்பேன். எனக்கு முஸ்லிம்ஸே அவ்வளவு தெரியாது. சிஏ போராட்டங்கள் மட்டும் என் லைஃப்ல கிராஸ் ஆகல அப்படின்னா கண்டிப்பாக இஸ்லாமியர்களை தெரியாமையே நான் மரணிச்சிருக்கணும். அப்படிதான் ஆயிருக்கும். கிராஸ் செக் பண்ணிக்கலாம். குரானோட வெளிச்சம் நமக்கு கிடைச்சிச்சா கிடைக்கலையா, ஒரு விஷயத்தை வச்சு நம்ம கிராஸ் செக் பண்ண முடியும். நான் எந்த விதமான பாவமும் செய்யாமல் தடுக்கப்படுகிறேன். பொய் சொல்லல, புறம் பேசல, விபச்சாரம் செய்யல, யார் பணத்தையும் திருடல, பொது சொத்தை எடுக்கல, தாய் தகப்பனை ஏமாத்தல, மொபைல்ல ஆபாச வீடியோக்களையோ படங்களையோ பார்க்கல, ஓரின சேர்க்கை செய்யல, படிக்கிற வயசுல படிப்பை விட்டுட்டு காதல்ங்கிற பேர்ல எவனோ ஒரு தருதலையை நம்பி ஏமாறல, அப்படி காதல்ங்கிற பயப்படுறதுக்கே நான் என் மனசுல அனுமதிக்கல, 2ஆம் பார்வையை நான் தடுத்து கொண்டேன். இதெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நடந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், அவளுக்கு குர்ஆனுடைய வெளிச்சம் கிடைத்து விட்டது, அவள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாள். இல்ல நான் இன்னும் போய் பேசிட்டு தான் இருக்கிறேன், நான் அமானிதத்தை பாதுகாக்கல, என் தாய் தகப்பன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், என்னை அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை உடையவளா நான் நடக்கல, எங்க பார்த்தாலும் லவ் பண்றோம், அஃபயர், எப்படி தராவி தொழ வச்ச பிள்ளை எப்படிங்க போக முடியும் ரமலான்லயே? எங்க அவ உள்ளத்துல குர்ஆன் எங்க? அப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இன்னும் ஏதோ ஒரு ஓரத்துல இருக்கு. மொபைல் அடிக்ஷன், இந்த விஷயம் எல்லாம் இருக்கு அப்படின்னா இப்ப குர்ஆனுடைய வெளிச்சம் இன்னும் வந்து சேரவில்லை. இப்ப நீங்க எல்லாம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே யோசனை பண்ணுங்க. நீங்க பாதுகாக்கப்பட்டிருக்கீங்களா, இல்லைன்னா குர்ஆனோட வெளிச்சத்தை தேடி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? குர்ஆனோட வெளிச்சத்தை இன்னும் ரீச் பண்ணலையா என்ன அப்படிங்கிறத
நீங்களே உங்களுக்கு நீங்களே அகத்தாய்வு செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் குர்ஆன் என்பது பட்டங்களில் பட்டயங்களில் இல்லை. எல்லாரும் கண்ணை மூடி, நான் மனசுக்குள்ள ஒரு 25 எண்ணிட்டு வர்றேன், அதுக்குள்ள நீங்க கண்ணை மூடி ஒரு கிராஸ் செக் பண்ணுங்களேன். குர்ஆனோட வெளிச்சம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், இல்ல இன்னும் கொஞ்சம் கிடைக்க வேண்டியிருக்கு, நான் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறேன், அல்லாஹ்ட்ட நிறைய மன்றாடி கேட்கிறேன், எனக்கு குர்ஆனோட வெளிச்சத்தை கொடுக்குறியா அல்லாஹ்ன்னு நான் கேட்கிறேன் அப்படின்னு ஒரு கிராஸ் செக் பண்ணுங்க. எல்லாரும் கண்ண மூடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்ன தரங்களேன்? சரி, கிராஸ் செக் பண்ணிட்டீங்களா? உங்கள் எல்லோருக்கும் குர்ஆனுடைய வெளிச்சம் கிடைக்க பெறுவதற்கு என்னுடைய துஆக்கள். நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய வெளிச்சம் கிடைக்க பெற்று மறுமையின் வெளிச்சத்தை நாம் அடைவதற்கு நாம் அனைவரும் துஆ செய்வோம். என்னமா? இன்னும் சத்தமா சொல்லுங்க. அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு இருந்தால் ஒழிய இந்த உலகத்தினுடைய அலங்காரத்திலிருந்து நம்மளால காப்பாற்றப்படவே முடியாது. ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்படுவோம், நகைக்கு ஆசைப்படுவோம், மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுருவோம், பர்தாவே டிசைனா போடுவோம், கல்லு வச்ச மக்கனாதான் போடுவோம். ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஃபர்தா பிசினஸ் பண்றவங்க எவ்வளவு பணக்காரங்களா இருக்காங்க தெரியுமா? ஏன்? நீ அழகா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தைக்கப்படுற ஃபர்தா ரொம்ப அழகா இருக்கு. உடல் எப்படி இருக்குன்னு வெளியே தெரியக்கூடாது, அதனால நீ ஒரு லூசா ஒரு ட்ரெஸ்ஸ போடு அப்படிங்கறத ஃபர்தாவோட கான்செப்ட். அந்த ஃபர்தாவுக்கு எவ்வளவு டிசைனு, எவ்வளவு செலவு, எவ்வளவு காஸ்ட்லியான துணி, அந்த மக்கனா எவ்வளவு டிசைனு. சும்மா போனா கூட அவ சாதாரணமா தான் இருப்பா போல. ஒரு சேலையோ சுடிதாரோ கட்டிட்டு போனா கூட அந்த பிள்ளை சாதாரணமா தான் இருப்பா போல. அவ ஃபர்தா போட்டு ஃப்ரில் வச்சு ஹிஜாப் போட்டு ரொம்ப பேரழகா தெரியறா கண்ணுக்கு. போச்சா? நோக்கம் என்ன? நீ அழகா அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனாலதான். ஆனா ஒரு டிசைன் ஃபர்தாவை போட்டு ஃப்ரில்லா மக்கனா போடுறது, அந்த ஷாலை போடுறது, அது எப்படி அதை போடணுங்கிறதுக்கு யூடியூப்ல நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இவளுக்கு அட்ரஸ பூரா போய் கண்டுபிடிச்சு, ஏன்னா ஒரு இடத்துல இருந்தா பரவாயில்ல, உலக நாடுகள் எல்லாம் இந்த ட்ரைனிங் நடக்குதேமா. வைரஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு, நான் மாஸ்க் போட்டுக்கிறேன்னு சொல்றவன் பாதுகாத்துக்கப்பட்டிருக்கான், அவ்வளவுதானே. எல்லா இடத்துலயும் வைரஸ் இருக்கு, எல்லா இடத்துலயும் அனாச்சாரங்கள் நடக்குது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் என்ன பாதுகாத்துக்கிறேன் மனசுக்குள்ள சொல்லிக்கிறவங்க அவங்கவுங்க சேஃப்டி, அவ்வளவுதான். வேற யாரெல்லாம் கூட கையை பிடிச்செல்லாம் பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், நாடணும். நமக்கு உள்ளத்துக்கு ஹிஜாப் போட்டுக்கணும். சும்மா மேலுக்கு ஹிஜாப போட்டுக்கிட்டு உள்ளத்தில் ஹிஜாப் இல்லாமல் நீங்க மேலுக்கு என்ன போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. நீ முதல்ல உள்ளத்துக்கு தான் ஹிஜாப் போடணும். எதுல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஹிஜாப் போடணும்? இப்போ ஒரு லிஸ்ட் சொன்னமே, லவ் அஃபேர்ல இருந்து, தாய் தகப்பனை ஏமாத்துறதுல இருந்து, அவங்கள்ட்ட போய் சொல்றதுல இருந்து, டீச்சர்ஸ்ட போய் சொல்றதுல இருந்து, வித்தியாசமான டிசைனான அனாச்சாரங்கள்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. பாய் பெஸ்டிங்கிறாங்க, பெனிஃபிட்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்க, அப்புறம் என்ன மாம் டு பி, பிரைட் டு பி, என்னென்னமோ டு பிக்கள் எல்லாம் நடக்கிறது. அதெல்லாம் தாண்டி அந்த அனாச்சாரங்கள்லாம் இஸ்லாத்துல இல்ல. நம்ம ரொம்ப சிம்பிளா இருக்கணும். ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா எத்தனை பவுன் தேவைப்படுமா? 5, 10, ஒரு தோராயமா சொல்லுங்க, எத்தனை பவுன் தேவைப்படும் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா? 20ஆமா? வெரி குட். சமூகம் தெரிஞ்சிருக்கவங்க பிள்ளைகள் இந்த சமூகத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? 20 பவுனா தேவைப்படுன்னு ஒத்துக்கிறீங்களா? என்ன யார் 20 பவுன் தேவைப்படுன்னு சொல்றது கை தூக்க பார்ப்போம். 20 பவுனா தேவைப்படுமா? கரெக்டா? நல்லா கை தூக்குங்க. வெரி குட், வெரி குட். கை கீழே போட்டுக்கங்க. பெரும்பாலும் 20 பவுன் தேவைப்படும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு டம்ளர் பால், ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து கல்யாணத்தை முடிங்கன்னு சொன்னாங்க. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா பெண் வீட்டுல இருந்து, பெண்கிட்ட இருந்து எதுவும் வாங்கக்கூடாது.
ஆம்பளை மாப்பிளை தான் அந்த பொண்ணு என்ன கேட்கிறாளோ அதை கொடுத்து கல்யாணம் பண்ணணும். அதற்கு பெயர் மகர். மகர் என்பது சடங்கு சம்பிரதாயம் இல்ல. நான் சொன்னனே எல்லாமே சடங்கு சம்பிரதாயம் ஆயிடுச்சுன்னு. 20 பவுனை வாங்கிட்டு ஒரு 1/2 பவுன் போடுறது மகர், ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறது மகர்ன்ட்டு. அதுவா பெண்ணிடம் இருந்து எதுவுமே வாங்கப்படக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் நாளைக்கு திருமணம் என்று ஒன்று நடக்கும் போது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து என்ன போடுவீங்கன்னு கேட்டா வழக்கமாத்திலே 4 போடுவோம்னு சொல்லுங்க. நான் ஆலிமாக்கு படிச்சுக்கிறேன், நான் ஒரு மார்க் அறிஞர். மகர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இங்க வாங்க. மகர்னா என்ன தெரியுமா? பொண்ணு வீட்டுல இருந்து நகை, பண்டபாத்திரம், சீர்சனத்தி, 2 வீலர், ஸ்கூட்டி, வண்டி, காரு, ஹெலிகாப்டர், ட்ரெயின் எதுவும் வாங்கக்கூடாது. ட்ரெயின் விடுறதுக்கு தண்டவாளம் இல்ல மாப்பிள்ளைக்கு, இல்லைன்னா மாப்பிள்ளைக்கு ட்ரெயினும் வாங்கி கொடுப்பாங்க. ஹெலிகாப்டர் நிப்பாட்டுறதுக்கு மொட்டை மாடியில இடம் இல்ல, இல்லைன்னா ஹெலிகாப்டரும் வாங்கி கொடுப்பாங்க. ஸ்டேட்டஸ், பெருமை. எதுவுமே வாங்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் கூட வாங்கக்கூடாது. எனக்கு எல்லாம் வேணும்னா நீங்க தான் வாங்கி தரணும். அதுக்கு பேருதான் மகர். எனக்கு இன்னைக்கு என்னென்ன வேணும் 10 பவுன் போடுங்க. வீட்டுக்கு தேவையான பாத்திரம் எல்லாம் வாங்கி கொடுங்க. எனக்கு தோடு, செயின், 2 மோதிரம், 2 வளையல், 10 பவுன் தேவைப்படுது. அந்த 10 பவுன் மகரா கொடுத்துருங்க. அப்படி கேட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வந்து வாங்கிக்கிறங்க. கொடுக்க முடிஞ்ச மாப்பிள்ள கொடுப்பாரு. அதுக்கு பேருதான் மகர். அடிப்படையில கல்யாணம் நடக்கிறது. பொண்ணு வீட்டுல இருந்து 20 பவுன் போடுறது, 30 பவுன் போடுறது, 15 பவுன் போடுறது. அப்புறம் வந்து மாப்பிள்ள ஒரு 1/2 பவுன், 1 பவுன் மகர் கொடுக்கறது. இதுக்கு பேரு மகரா? யார் வீட்டுல இருந்தெல்லாம் பொண்ணு வீட்டுல இருந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணிருக்கோம், அந்த கல்யாணம் எல்லாம் செல்லாதுன்னு ஒரு நாள் ஃபத்வா கொடுக்க போறோம். அதெல்லாம் வந்து ஒரு காலத்துல இது மாதிரி ஏதாவது புரட்சி நடவடிக்கை நடந்தாதான் என்ன சமூகத்துல இனி பொம்பளை பிள்ளைகிட்ட இருந்து நகை, பணம், மற்ற விஷயங்கள். எவ்வளவு பேர் செத்து போறாங்க தெரியுமா? அன்னை ஆயிஷான்னு ஒரு பிள்ளை டேம்ல விழுந்து செத்து போயிட்டா. அப்பா இனிமே உங்கள்கிட்ட என்னால காசு வாங்கி அந்த ஆள்கிட்ட கொடுக்க முடியாதுப்பா, ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. எவ்வளவு பணம் கொடுத்தீங்க, எவ்வளவு நகை கொடுத்தீங்க, இன்னமும் கொடுமைப்படுத்துறாருப்பா, நான் அந்த டேம்ல விழுந்து செத்து போறேன்னு. விழுந்து செத்து போன அந்த பெண்ணோட வீடியோ இன்டர்நெட்ல இருக்கு. அந்த பெண்ணுடைய பெயர் என்ன? ஆயிஷா. இந்த சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய கேடு. ரசூல சொன்னாங்களா இருக்கப்பட்டவங்க எல்லாம் போட்டு கட்டுங்க, இல்லாதப்பட்டவங்க மட்டும் யாரும் கேட்க தேவையில்லை அப்படிதான் சொன்னாங்களா? இருக்கப்பட்ட